உன் ஜீவியத்துல உள்ள மறைந்திருக்கிறதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிட்டே வா. இன்னொருத்தவனுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. First prune that which is inwardly hidden in your life. உன்னை நீயே கரெக்ட் பண்ணிக்கிட்டே வரணும். You yourself should correct yourself. மும்பைல ஒரு ஃபேமிலி இருந்தது. In Mumbai there was a family. அந்த ஐயா கூட்டத்துக்கு எல்லா கூட்டத்துக்கும் வந்துட்டே இருப்பார். And அந்த ஐயா எல்லா கூட்டத்துக்கும் வருவார். that brother would come for all meetings. அந்த அம்மா நல்ல ஒரு விசுவாசி. That mother was a good believer. ஆனா அந்த அம்மாவை இந்த ஐயா குறை சொல்லிட்டே இருப்பார். But this brother would often accuse that mother. இப்போ ஒரு பிரசங்கத்துக்கு வந்துட்டார்னா if he comes for a message, அதுல எங்கயாவது 2-3 வசனத்தை பிடிச்சு வச்சுக்குவார். he will take 1 or 2 verses for himself. வீடு போய் சேர்ந்த உடனே soon as he gets to home, அவர் இரண்டாவது பிரசங்கம் ஸ்டார்ட் பண்ணிடுவார். he will start the second sermon. இன்னைக்கு பாஸ்டர் இந்த பாயிண்ட் சொன்னாரு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? Today do you remember pastor told this point? அந்த அம்மாவும் கேட்டு சரி என்ன பண்றது, ஏற்கனவே ஒரு பிரசங்கம் கேட்டாச்சு, நீ இரண்டாவது பிரசங்கம் பண்றான், சரின்னு கேட்டு that mother what to do, this is the second sermon, she will hear it all the way. அது ஒரு டைம் அதோட விட்டுறது இல்ல. Not just once. காலையில ரேடியோ போடுறது. In the morning he will put on the radio. அதுல எதையாவது சொல்லிவிட்டானா இந்த அம்மா தூங்கிட்டு இருந்தா கூட இல்ல வேலை செஞ்சிட்டு இருந்துச்சுன்னா ஓடி போய் கூட்டி வந்துருவார். ஆவியானவர் காலையிலேயே உன்னிடம் பேசுகிறார். If they tell something, immediately he will go and wake up the mother, or if she is in the kitchen, he will say, the Lord is speaking to you. இந்த அம்மா பொறுத்து பார்த்து she patiently waited. பாஸ்டர் டியூ தாமஸ் அப்ப மும்பைல பிரதரா இருந்தாரு, அவர்ட்ட போய் சொல்லிடுச்சு. During that time Pastor T.U. Thomas was a brother in Mumbai, and she went and told him. அவர் என்ன பண்ணாரு? What did he do? ஒரு நாள் நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாரு. He said, one day I will come to your house. இந்த ஆளை சர்வீஸ்ல எல்லாம் டச் பண்ண முடியாது. And you cannot touch this man in the service. நான் வீட்ல தனியா ஒரு மணி நேரம் பேசுறேன். Let me come personally and speak to him an hour. அந்த அம்மாட்ட சொல்லி விட்டாரு. And he sent the mother. அந்த அம்மாவும் சந்தோஷமா இருந்துச்சு. That mother was glad. அது வீட்ல சொல்லிச்சு, இப்படி பிரதர் வராரா. She went and told at home, brother is coming. கட்டாயம் நம்ம வீட்டுக்கு வரட்டும். The man said, yes, let him come. இவரு ஒரு 20-25 வசனம் ரெடி பண்ணி அட்டகாசமா இவரை எங்க பஞ்ச் பண்ணா இந்த ஆளு உட்காருவான்னு சொல்லி ரெடி பண்ணி தூக்கிட்டு வந்துட்டாரு. This pastor made 20 or 25 verses ready to punch this man. உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சார். Now he started speaking. அவர் அப்படியே சோகமா உட்கார்ந்து கேட்டாரு. He was sadly listening. தலையை ஆட்டி கேட்டாரு. He nodded and listened. கடைசில ஜெபம் பண்ணுங்கன்னாரு. Finally he said, pray. எல்லாம் முடிஞ்சது. And all went. பாஸ்டருக்கு பயங்கர சந்தோஷம். Pastor was very happy. அப்பா வாழ்க்கையில இன்னைக்கு ஒருத்தனை அசைச்சிட்டோம் நம்ம. In the life I have shooken you for the first time. Everything was over. ஜெபம் முடிஞ்ச உடனே soon after the prayer அவர் சொன்னாரு, he said, பிரதர் நீங்க இன்னைக்கு வந்தது ரொம்ப நல்லது. Brother, it's good that you have come today. நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் என் மனைவிக்கு ரொம்ப ஏற்ற வார்த்தைகள். Today every word that you spoke was apt for my wife. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அவ திருந்தன மாதிரி. I told her so many times she is not changing. கர்த்தர் இன்னைக்கு உங்களை கரெக்ட்டா கொண்டு வந்து இந்த வசனத்தை வச்சு கரெக்ட்டா சொல்றார். இனிமேலாவது இவ சரியா இருந்தா போதும் பாஸ்டர். But the Lord has brought you correctly and said the apt words for my wife. இவருக்கு 25 வசனமும் மறந்துருச்சு, இவனால பேசணும்னு மறந்துச்சு. நம்ம விவரம் தெரியாம மாட்டிக்கிட்டோம். Then pastor forgot all the 25 verses, even what he spoke. அப்பதான் சொன்னாரா, ஐயோ சிஸ்டர் நான் 1 hour வேஸ்ட் பண்ணிட்டேன், இந்த ஆள்கிட்ட போய் மணிக்கணக்கா நான் பேசிட்டேன். இந்த ஆள் தலையாட்டினது பார்த்தா உங்களுக்கு தான் இவர் பதில் தலையாட்டி இருக்காரு. Then he said, sister, I have wasted 1 hour in your house and he is nodding instead of you. இவங்க எல்லாம் மத்தவங்களையே தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. And they always point out others. மனைவி சரியில்லை, மனைவி சரியில்லை, மனைவி சரியில்லை, மனைவி சரியில்லை, மனைவி சரியில்லை. இவங்கள கேட்டா போய் எனக்கு கட்டி வச்ச புருஷன் சரியில்லைமா. பிள்ளைய கேட்டா எங்க அம்மா அப்பா ரெண்டும் விளங்காதது, இப்படி ஒரு ஆண்டவர் குடும்பத்துல பிறக்க வச்சிட்டாங்க. They keep on reciting the faults of others, saying this man or this woman, these parents are not right. இது இன்னைக்கு உள்ளல்ல. This is not for today. ஆதாம கேட்டா உடனே என்ன சொன்னா? For Adam, when he was asked, what did he say? உடனே சிஸ்டர் தான் காட்டினா. Soon he pointed out the sister. அவன் உடனே கூப்பிட்டு சர்ப்பத்தை காட்டிட்டான். Soon sister pointed out the serpent. இப்படி தான் ஒருத்தர் நம்ம குற்றம் சாட்டிட்டு இருக்கோம். This is how they accuse one another. பாத்திரத்தின் உட்பகுதியை நம்ம சுத்தம் பண்ணல இன்னும். First clean the inside of the platter. ஆண்டவர் உள்பகுதியை பார்க்கிறார். The Lord is looking within. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தின் ஆழங்களை ஆராய்ந்து அறிகிறார். Man looks at the outward countenance, but God searcheth the heart. இந்த பிரசங்கத்தை கேட்கும்போது கூட உன் நிலவரம் எப்படி இருக்குன்னு கர்த்தருக்கு தெரியும். Even as you listen the words, God knows your heart. பாத்திரத்தின் உட்புறத்தை நீ
கழுவு, இல்லாவிட்டால் நீ குருடனான மதிகேடனாகிய வேதபாரகனாகிய பரிசேயக்காரனாய் இருப்பாய். First clean that which is within the platter, all this, you will be a Pharisee or a scribe. நம்ம சரீரத்தை தான் பார்க்கிறோம், ஆவி ஆத்துமாவை பார்க்கிறது இல்ல. We only look at our body and not our spirit and soul. ஆவி ஆத்துமா சரீரம் குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. Our spirit and soul and body should be preserved blameless. ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய ஆவி ஆத்துமாவை ரொம்ப முக்கியமானது. For a child of God, spirit and soul is much உன்னுடைய important. மனதுல கூட குறைகள் இருக்க கூடாது. You should have no lack in your உன்னுடைய mind, சிந்தையில கூட குழப்பங்கள் இருக்க கூடாது. even no confusion in your thoughts. மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறதே அவனை தீட்டுப்படுத்துகிறது. That which comes out of the heart of man defileth him. அதனால தான் உள்ள கிளியர் பண்ணுன்னு சொல்றார். That is why clean that which is இதுதான் within. இயேசு இன்னொரு விதத்துல பேசும்பொழுது, And Jesus speaking in another way, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், blessed are the pure in heart, அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். for they shall see God. இருதயம் உள்பகுதியை நீ கரெக்ட் பண்ணு. And you first correct your heart, the inner. கர்த்தர் உன்னை வெளியரங்கமா அழகா மகிமையா கொண்டு வருவார். Then God will bring you outward glorious. உனக்குள்ள இருக்கிற குப்பை எல்லாம் வெளியே கொண்டு வா. First bring out your dung நீ from பாட்டுக்கு one side. ஆவியில நிறைஞ்சிட்டே இருக்கிற. And you just get full in the spirit. ஆதியாகமம் 1:2 வசனத்துல பார்க்கும் பொழுது, Genesis 1:2 we read. வேதம் என்ன சொல்லுகிறது? What is the word of God பூமி say? ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. And the earth was without form and ஆழத்தின் கீழே இருள் இருந்தது. darkness was upon the face ஆனா of the வெளியே deep. பார்த்தா ஆவியானவர் அசைவாடி But கொண்டிருந்தார். the spirit of God moved upon the face of the வெளியே waters. ஆவியானவர் அசைவாடுறாரு, உள்ளுக்குள்ள இருள் இருக்கு. Spirit of God moved outside, but darkness was within. வாசிங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். உள்ளுக்குள்ள இருளை வச்சுக்கிட்டு வெளியே பாத்தீங்கன்னா ஆவியானவர் அசைவாடுறாரா? Having darkness within, spirit of God was moving outside. நீ கை தட்டுறத பார்த்தா, நீ ஆவியில் நிரம்புறத பார்த்தா என்னவோ நீ பெரிய செயின்ட் மாதிரி தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பெரிய இருள் கிடக்குது. Today when they see you praying and getting filled in the spirit, you appear to be a saint, but you have darkness within.